ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கண்மணி அன்புடன் நாடகத்தில் இன்னைக்கு ஜீவாவினுடைய அம்மா கண்மணியை கிச்சன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு கண்மணி கிட்ட கேட்குறாங்க, கண்மணி எவ்வளோ நாள் தாம்மா நீ தனியாக இருப்ப? உன்னுடைய லைஃப்பை பற்றி எனக்கு தெரியும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி நீ அவரை விட்டுட்டு வந்துட்டேனோன்னு தெரியும். அதனால் இனிமேல் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிடா. அதுக்காக தான்டா இந்த தனிமை ரொம்ப நாள் நல்லதில்லை. அதனால தான் நான் உன்னை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜீவா என்ன பண்ணுறாருன்னா கண்மணியை பார்க்க வராரு. கண்மணியை பார்க்க வந்ததும், கண்மணி உன்னால் எனக்கு எவ்வளோ ஒரு ப்ரைஸ் மணி கிடச்சிது, 20 lakhs ப்ரைஸ் மணி, பெரிய ஐடி ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ஆர்டரு எல்லாமே உன்னால் தான் கிடச்சிது கண்மணி. அதனால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா அது மோந்திரங்க. அந்த மோந்திரத்தை, ஐயோ மோந்திரத்தை பார்த்ததும் ஜீவா, எனக்கு எதுக்கு ஜீவா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கண்மணி, உனக்கு தான் நான் வாங்கினேன், போட்டுக்கோ அப்படின்றாரு. இல்லை ஜீவா, எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. என்ன கண்மணி வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு. தங்க ஆபரணம்லாம் எதுக்கு எனக்கு இந்த வைரக்கல்லுலான்னா, இங்கே பாரு கண்மணி, நீ செய்ததுக்கு இது எவ்வளவோ ஒரு கால் தூசி தான், அதனால் போட்டுக்கோ அப்படின்றாரு. ஆனால் கண்மணியை ஜீவாவினுடைய அம்மாவும் கம்பல் பண்ணுறாங்க. அம்மா, என் புள்ள ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காம்மா, போட்டுக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கண்மணிக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது எல்லாமே நான் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு வருவேன் கண்மணி அப்படின்றாரு. கண்டிப்பாக வருவ ஜீவா, ஆனால் அதுக்கு எல்லாமே நீ என் கூட இருந்தால் போதும்னு சொல்கிறாரு. கண்மணி ஒரு மாதிரியாக ஆகுறாங்க. இல்லை கண்மணி, இந்த மோந்திரத்தை நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணும்போது கண்மணி கையை பின்னாடி கொண்டு போகிறாங்க. என்ன நீ கையை பின்னாடி கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவினுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவா அவளா எடுத்து போட்டுக்க மாட்டா, நீயே போட்டு விடு ஜீவா அப்படின்றாங்க. கண்மணி கையை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கண்மணியோடைய கையை பிடுங்கி ஜீவா மோந்திரம் போட வராரு. ஆனால் கண்மணி விரலெல்லாம் சுருக்கிக்கிறாங்க. அந்த போட்டுக்க கண்மணின்னு கட்டாயப்படுத்தும் போது அன்பு வந்துடுறாருங்க. அன்பு மாடி படிக்கட்டுலேருந்து இறங்கி அந்த கிச்சனில் நின்று பார்க்கும்போது கண்மணி வேண்டான்றாங்க. ஜீவா கட்டாயப்படுத்தி போட போகிறாரு. கிட்ட போட போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்புக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற டேபிளையும் சேரையும் தட்டி விட்டுடுறாரு. தட்டி விட்டதும் உடனே அந்த சத்தத்தை கேட்டு உடனே ஜீவா அந்த மோந்திரத்தை கீழே தவறி போட்டுடுறாரு. கண்மணியும் அப்படியே நிற்கிறாங்க. நின்னதும் கார்த்திக்கும் பின்னாடி வந்துடுறாரு. தேன்மொழியும் வந்துடுறாங்க. நின்னதும் கார்த்திக் சாரி, நான் தான் இந்த டேபிளை தட்டி விட்டுட்டேன், இடிச்சுக்கிட்டேன், சாரி அப்படின்றாரு. உடனே கண்மணி அந்த கீழே இருக்கிற மோந்திரத்தை எடுத்து அவங்களே போட்டுக்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா ஜீவா போட்டு விடுவாரு அப்படின்றதுனால எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டுக்கினதும் இதை அன்பும் பார்க்குறாரு, கண்மணியும் பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப பொசிஸ் ஆகுதுங்க. பாவம் அன்பால் இதை தாங்கவே முடியல இந்த ஃபீலை. அப்புறம் கண்மணியை கூட்டிக்கிட்டு உட்கார வச்சு டேபிளில் சாப்பாடு பிரியாணி பரிமாறுறாங்க. எல்லாருக்கும் பிரியாணி, மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாருமே போதையில் எல்லாம் ட்ரீட்டில் மிதக்குறாங்க. சூப்பரான பிரியாணியும் செய்து வச்சுருக்காங்கங்க. உட்கார வச்சு கண்மணிக்கு ஜீவாவாக பரிமாறுறாரு. அப்போ அன்புக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. உடனே தேன்மொழி திட்டுறாங்க கண்மணியை. என்ன தான் நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அந்த ஜீவா உன்னை விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அது என்ன, அது எல்லாருக்குமே தான் பார்ட்டி டின்னர் வச்சாரு, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக மோந்திரம் வாங்கி தராரு, வைரக்கல் மோந்திரம், இது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இல்லை ஜீவா என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால் அப்படி பழகுறானு. இங்கே பாரு, ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்லாத. அப்போ தானே கீழே விழுந்த மோந்திரத்தை நீயே எடுத்து போட்டுக்கின, அவன் போட்டு விட போகிறான்னு. இங்கே பாரு, எல்லா உண்மையும் நீ சொல்லிடு ஜீவா கிட்ட, அதுதான் உனக்கு நல்லது. அவங்க அம்மாவும் பேசுறது சரியில்லை. இங்கே பாரு கண்மணி, இது வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கார்த்திக் கிட்டையும் அன்பு புலம்புறாரு. நான் கண்மணியை கடலில் விழுந்துட்டால, அப்பத்துலேருந்து அவள் இல்லாமல் வாழ முடியாதுன்றது உணர்ந்துட்டேன்டா, நான் அவளை லவ் பண்ணுறேன்றாரு. இவ்வளோ தானே, இதை ஒத்துக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் வாயாலேயே இந்த வார்த்தை வந்துருச்சு. நான் உன்னையும் அண்ணியும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, பாய்.